உங்களுக்கு ஏற்ற துணை, எல்லா காலத்திலுமான ஒரு துணை இயேசு என்கிற துணை மட்டுமே. எனக்கு அப்படித்தான். அவர் ஒருவர் தான் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற துணையானவர். பிரியமானவர்களே, இயேசுவின் இந்த நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பிரசங்கி 4:9 ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அன்பு உறவுகளே, ஒரு ஆளா இருக்கிறத விட 2 பேரா இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது. தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் பூமியின் வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எல்லா நேரத்திலும் துணையா இருக்க முடியுமா என்றால் முடியாது. உங்களுக்கு ஏற்ற துணை, எல்லா காலத்திலுமான ஒரு துணை இயேசு என்கிற துணை மட்டுமே. எனக்கு அப்படித்தான். அவர் ஒருவர் தான் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற துணையானவர். ஆக அவரோடு இருங்க. அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பழகுங்க, அவரை பாருங்க. நீங்கள் என்கிற தனிநபர் அவரோடு இணைந்து வாழ்வது நலம். அதை செய்வோமா? செஞ்சா அவர் நமக்காக எல்லாம் செய்வார். இன்றைக்கு அவரோடு இணைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க.